வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிச்சன். ஸ்வேதாஸ் கிச்சனில் சண்டே மினி விலாக் பார்க்கலாம் வாங்க. ஆஃப்டர்நூன் மேலே தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங்கே மாவு அரைக்கிறதுக்கு அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு மதியம் லஞ்சு செய்கிறதுக்கு முன்னாடி தான் கிரைண்டர் ஆன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் சமையல் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன். எடுத்த உடனே டைரெக்டாக நான் உளுத்தம்பருப்பு போடுறதில்ல. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உளுந்து போட்டு அரைப்பேன். இந்த உளுத்தம்பருப்பு 2 ஹவர்ஸ் ஊறினா போதும். நம்ம எந்த தண்ணி ஊற்றி மாவு அரைக்கிறோமோ அந்த தண்ணி ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அரைச்சோன்னா நல்லா ஃப்ளஃபியாக நிறைய உளுந்தம் மாவு கிடைக்கிது. ஃபில்ட்ரு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் ஃபில்ட்ரு காஃபிக்காக ஃபில்ட்ரு ரெடி பண்ணிவிட்டா ஒரு 1 ஹவர் கழித்து காஃபி குடிக்க நல்லாயிருக்கும். தூள் போட்ட பிறகு அதில் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்தா நமக்கு டிகாஷன் நல்லா இருக்கும், திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். மார்னிங் கழுவி வச்ச பாத்திரத்தெல்லாம் அடுக்கிட்டு இன்றைக்கி மீன் குழம்பு மீன் வறுவல் தான் செய்ய போகிறேன். ஒரு 3:30 போல் சரியான காற்று மழை. ஆனால் மழை என்னவோ பெருசாக இல்லை, ஹீட்டை கிளப்பி விட்டுட்டு தான் போயிருக்கு. லாஸ்ட்டு 4 டேஸாக சென்னையில் நல்ல வெயில் தான் அடிக்குது. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம்லாம் இருந்ததுனால சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் உரித்து போட்டு இன்றைக்கி அந்த மாதிரி மெத்தடில் தான் செஞ்சுருந்தேன். எல்லாத்தையும் வதக்கி அரைக்கலை. இன்றைக்கி டைரெக்டாக புளி கரைச்சி ஊற்றி அப்படியே தான் குழம்பு வச்சேன். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி வைக்கிறது, ஒரே மாதிரியே வச்சு சாப்பிட்றதில்ல. மீன் சின்ன சின்னதாக இருந்ததுனால தலையில் வாலெல்லாம் எடுத்து குழம்பு வச்சுட்டு மீதியை எண்ணெயிலேயே பொரித்து எடுத்துட்டேன். நல்லாவே இருந்தது, சின்ன சைஸ் மீனுன்றதுனால. மீன் குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெந்தயத்தூள் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரசம் கேட்டதுனால ரசமும் வச்சாச்சு. ரொம்ப குட்டி சைஸாக இருந்தது மீன், கிழங்கா மீன் தான் நினைக்கிறேன் இது. இதோட